வாஸ் லவ்லி ஆங்கர் அனு. ஸோ இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாத் கிளப்ல இருந்துட்டு இருக்கோம். பிரசாத் கிளப்ல சிவசம்பு படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட படத்துல வந்து நிறைய பேர் வந்து சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது. ஸோ நேர்கள் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, மக்களோட பெரும் ஆதரவோட ஒரு ஃபேமிலியா பார்க்குற படம் தாங்க இது. ஸோ எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, மிஸ் பண்ணிடாம ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்க வரவேற்பு கொடுத்தீங்க அப்படின்னா, தியேட்டர்ல நாங்களும் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இன்னும் உருவாகுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். மறந்துடாம எல்லாரும் தியேட்டர்ல பாத்துறீங்க. தேங்க்யூ. நான் நாமக்கல்ல இருந்து வரேங்க. வீரத்தலைமுறை நிருபர். அதாவது சிவசம்பவ திரைப்படம் இசை வெளியீட்டு விழாக்கு இப்போ பிரசாத் ஸ்டுடியோ வடபழனியில் இருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோலாகலமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சிவசம்பவ படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். மேட்டூர் டேம்ல இருந்து வந்திருக்குங்க. இந்த படத்தினுடைய முக்கால் பகுதி மேட்டூர்ல ஒளிப்பதிவு செய்யப்பட்டதுங்கிறதுல அந்த மண்ணின் மைந்துங்கிற வடையில நான் பெருமை அடைகிறேங்க. இந்த சிவசம்பவ படம்ங்கிறதுல பாலச்சந்திரன் என்னுடைய நண்பர் வந்து சிறப்பா ஒரு வேடத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த நடிப்பினுடைய ஆற்றலை பார்ப்பதற்காக அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். இந்த படம் மென்மேலும் வெற்றி அடைய நான் வேண்டி மகிழ்ந்து பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வீரத்தலைமுறை பத்திரிகையில் பணியாற்றி வருகிறேன். சிவசம்பவ படத்துக்காக ப்ரமோஷனுக்காக வந்திருக்கோம். பகவதி சாலை பர்த்டே எல்லாத்துக்கும் வாழ்த்துமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். படம் வெற்றி அடைய மனமார்ந்து வாழ்த்துக்கிறேன். திருப்பூர்ல இருக்கிறேங்க. சிவசம்போ ஆடியோ ரிலீஸ்க்காக வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா சிவசம்போன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா சிவனோட பேரே வச்சுக்கிறாங்க. அதனால எப்படி இருந்தாலும் சிவன் மாதிரியே நம்ம படம் வந்து வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி நம்ம சவுந்தர் நடிச்சிருக்க அப்படி நம்ம அண்ணன் பாலாவும் நடிச்சிருக்காரு. பாலா சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு அவரோட பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த படத்தோட பெருமையும் சொல்றதா இல்லை அவரோட பெருமையும் சொல்றதான்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக வரணும்னு நானும் வாழ்த்துறேன். நன்றிங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிவட்டிலேருந்து வந்திருக்கிறேன். வீரத்தலைமுறை சார்பாக வந்திருக்கிறேன். சிவசம்பவ படம் இசை வெளியீட்டு விழாக்கு பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறேன். படம் வெற்றி பெறணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர் மாவட்ட வீரத்தலைமுறை தலைமை நிருபர். சிவசம்பவ படம் இசை வெளியீட்டு விழாவிற்காக வந்திருக்கிறோம். படம் வெற்றி அடையணுங்கிறது வாழ்த்துக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்திலிருந்து வீரத்தலைமுறையிலிருந்து வந்திருக்குங்க. படம் இசை வெளியீட்டு விழா வந்திருக்கேன். படம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேங்க. நான் வைதேவி அம்மா ஒரு சீன் கொடுத்தாங்க, நடித்தேன். அது வெற்றி பெறணும். திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் சிவசம்பவ படத்தோட இசை வெளியீட்டு விழாக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. மிக சிறப்பாக நடந்து இருக்குது இது. இந்த படம் வந்து வெற்றிக்கான என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மாவட்ட சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் சவுந்தரராஜன். நான் திருப்பூர் மாவட்ட PRO வீரத்தலைமுறையில் சிவசம்பவ படம் இசை வெளியீட்டு விழா இன்னைக்கு. இந்த படத்தில் பகவதி பாலா சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு பிறந்தநாள் வேறு ஸ்பெஷலாக. அது இல்லாமல் இந்த படத்தில் நான் அவர் கூட அவரோட பிரதரை அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சிவசம்போ டீமுக்கு. நன்றி, வணக்கம். சிவசம்போ படம் இசை வெளியீட்டு விழா மிக சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து டைரக்டர், நடிகர்கள், அனைத்து ஒருவர்களும் வந்து சிறப்பான முறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சீர்காழி கோவிந்தராஜன். நான் நடிகராக பல படங்களில் நடித்திருக்கிறேன். நல்ல டைலாக் ரோல்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கேன். இப்பவும் 5 படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் தியேட்டரில் சென்று இந்த திரைப்படத்தை கண்டுகளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வளர்ச்சி. என்னுடைய போன் நம்பர் 8056906243. இந்த நம்பரே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்க கையில் தான் இருக்கிறது. அனைவரும் வெற்றி வாய்ப்பை எனக்கும் அளித்து சீர்காழி கோவிந்தராஜன் திரையிலே மின்னுவதற்கு வாய்ப்புகளை அள்ளித்தாருங்கள் என்று என் உறவுகளையும் நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே. ஹலோ, வணக்கம். என்னோட பேர் பன்னீர்செல்வம். நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே. படம் டைட்டில் சிவசம்போ, பேரை கேட்டாலே கொஞ்சம் அதிருது. இந்த படம் நல்ல டைட்டிலாக இருக்குது. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், டைரக்டர் சார் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெற்று ஒரு இடத்த பிடிக்கணுங்கிற என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பேர் தஞ்சை செல்வம். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். நலிந்த நடிகர்களுக்கு வந்து அண்ணன் பகவதி பாலா அண்ணன் வந்து நிறைய வாய்ப்பு தராரு. தெரியாத முகங்கள்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்து சினிமாவில் தெரிய வைக்கிறாரு. இந்த படம் சிவசம்பவ படம். திரையில் எல்லாரும் சென்று பாருங்கள். செல்லுலேயோ அதுலேயோ பார்க்காதீங்க. திரைப்பட தியேட்டரில் போய் பாருங்கள். வெற்றியடைய செய்யுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நான் சேலம் மாவட்ட மேட்டூரிலிருந்து வருகிறேன். பகவதி பாலா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி அவர் எனக்கு
வாய்ப்பளித்ததன் பேரில் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அது மிகவும் நல்லா வந்திருக்குது. அது இல்லாமல் வந்து படம் அதை வந்து மிகப்பெரிய படமாக இதை நாங்கள்லாம் மேலான்னு பார்த்துருக்குறோம். ஆனால் படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதனால் அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் மென்மேலும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு அது வர்றதுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் தந்திருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் பாண்டி முருகன். இந்த சிவசம்பவ திரைப்படத்தில் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருக்காரு டாக்டர் பகவதி பாலா சார் அவர்கள். இயக்குனர் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் திரு தில் நடராஜ் அவர்கள், அவர் கூட நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். ஒரு நல்ல நண்பராகவும் ஒரு சகோதரனாகவும் எங்களை பார்த்துருக்கிறாரு. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்து மக்களாகி நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை மேன்மேலும் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பாண்டி முருகன். வணக்கம், என் பேர் எம்கே குக்னேஷ். நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். இந்த சிவசம்பவ படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெற்றி நாயகன், கலைகளின் நாயகன் டாக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நான் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் நல்லா இருக்குது. இந்த படத்தை நடித்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் ரதி தேவி மேடம் தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் டெக்னீஷியனுக்கும் நன்றி. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலேருந்து வரேன். எனது பேர் விஜயகுமார். இந்த சிவசம்பவ படத்தில் பகவதி பாலா சார் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார்கள். வாய்ப்பு அளித்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமீபத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன டைலாக் டெலிவரினா கூட அவ்வளோ ஒரு அனுபவத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு முறையும் அவருடைய மாடுலேஷன், டைலாக் டெலிவரி எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து ஒரு கலைத்துறைங்கிறத நல்லபடியாக கற்றுக் கொடுத்தார். அதனால் இந்த படங்கள் வந்து நல்லபடியாக வெற்றி அடையும் என்று மனசார வாழ்த்துகிறோம். வணக்கம், நான் கள்ளக்குறிச்சி ஜானகிராமன், திரைப்பட நடிகர். சிவசம்போ இசை வெளியீட்டு விழாவுக்கு டாக்டர் பகவதி பாலா அவர்கள் அழைச்சிருக்காரு. நாங்கள் வந்திருக்கோம். இந்த படம் வந்து பாட்டு நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நல்லா வந்து தேட்டரில் எல்லாம் போயிட்டு தேட்டரில் போய் பாருங்கள். ரதி தேவி மேடம் நடிச்சிருக்காங்க, பகவதி பாலா சார் நடிச்சிருக்காங்க. நம்ம தில் நடராஜ் அவர்கள் ஹீரோவை பண்ணிருக்காரு. அவர் மேலும் பெரிய ஒரு கதாநாயகனை வளர்ந்து வரணும், நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நானும் இதில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். எனக்கு இதில் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு பகவதி பாலா சார். அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து உழைச்சி, கேமராமேனு, இது எல்லாமே டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த யூடியூப் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நான் லக்ஷ்மி, விருதுநகர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பகவதி பாலா சார் டைரக்ட் பண்ணுற சிவசம்பவ மூவி ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம். படத்தோட டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் படம் வெற்றி பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சிவசம்பவ படத்துடைய டைரக்டர் பகவதி பாலா அவர்களுக்கு என்னுடைய பொன்னான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் பகவதி பாலாவின் சிவசம்போ, ஹீரோ நடராஜின் மிகப்பெரிய காம்போ. இந்த சிவசம்போ படம் என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட் வரைக்கும் ஒரு ட்விஸ்டான டெம்போ. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் அந்த படத்துல வந்து, அதாவது அந்த பாடத்துல வந்து கண்ணகி அம்மா வந்து கோவலனுக்காக மதுரையவே எரிச்சிருப்பாங்க. இந்த சிவசம்போல பகவதி பாலா அவர்கள் ஹீரோவாகி நடராஜ் ஹீரோயினிக்காக வில்லன்களோட கூடவே வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பகவதி பாலா ஒரு ஸ்மார்ட் வில்லனாக நம்ம அருணாச்சலம் ரகுவரன் மாதிரி வந்து ஒரு அசுரத்தனமான நடிப்பை கிளப்பியிருக்காரு. ஆமா, நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல வந்து நானும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். என் பேர் வந்து அரசகுமார். நான் வந்து கூட இந்த படத்துல வந்து ஹீரோவை எல்லாமே வந்து அக்யூஸ்டும்பாங்க. நான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, நான் மட்டும் ஸ்ரீராமன் சொல்லுவேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னைய இந்த படத்தோட இயக்குனர் நீ கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லி கிளைமேக்ஸில் அதை பண்ண வச்சாரு. நான் ரொம்ப சேட் ஆகிட்டேங்க, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன சார் இப்படி ஒரு ஹீரோவை நான் புகழ்ந்துட்டு இருக்கேன் ஸ்ரீராமன் மாதிரி, நீங்கள் வந்து என்னை அதை ஓடி பண்ண விடுவீங்களே அப்படின்னு. படத்தோட கதை பண்ணு நீ அதை அப்படின்னு சொல்லி என்னைய டைரக்டர் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ஹீரோ நடராஜ் வந்து பாட்டு, வசனம், நடிப்புலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்துடைய ஹீரோ பூரா என்ன பண்ணுவாங்கன்னா நடிப்பில் வாழ்வாங்க. எங்கள் ஹீரோ வந்து இந்த சிவசம்பவங்கிற தலைப்பில் ஃபைட்டில் வாழ்ந்திருக்காருங்க. ஆமாம், சிவசம்பவம் அப்படிங்கிற ஃபைட்டு பிரமாதமாக வாழ்ந்திருக்காரு. எங்களுக்கே அவர் முகம் வந்து வேற மாதிரி லெவலில் இருந்தது, ரொம்ப பிரமாதம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஜினா ஹீரோயினி, அவங்க அவுட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வை சண்முகி, ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் சந்திரமுகி. அவங்க ஏஜுக்கும்
அவங்க பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப பிரமாதங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், நீங்களே வந்து அசந்துருவீங்க. அடுத்து ரதி தேவின்னு சொல்லி ஒரு பயங்கரமான வில்லி. அவங்க நேரில் பார்க்குறப்ப வந்து பிஎஸ்சி வீரப்பா மாதிரி இருப்பாங்க. அதுவும் அந்த படத்தில் அவங்க கேரக்டர் வந்து சகுனி கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த சகுனி வந்து சைலண்ட்டு, ஆனால் அந்த சிவசம்பாவுடைய ரதி தேவி வந்து பெரிய வைலண்ட்டுங்க. ரொம்ப பிரமாதமாக பின்னி எடுத்திருப்பாங்க. இதில் வந்து சவுந்தரராஜன், முருகன், எங்கள் ஒளிப்பதிவாளர் கார்த்திக்கு, அப்புறம் வந்து முருகன், பாண்டி முருகன், ஜானகிராமன் எல்லாமே நடிச்சிருக்கோம். இதில் இந்த முக்கியமாக காமெடி ஆக்டர்ஸ் நல்லா சொல்லலாங்க. பெரிய கலைவாணர் நம்ம லெஜண்ட் செந்தில் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து வைகாசி பிறந்தாச்சு ரவி, அதுக்கப்புறம் வந்து சாரப்பாம்பு சுப்புராஜி, அப்புறம் முக்கியமாக கலக்கல் காமெடி நம்ம இமான் அண்ணாச்சிலாம் நடிச்சிருக்காரு. ஒரே நேரத்தில் வந்து 100 நினைவு திறனை கொண்டவர் ஒருத்தர் இருப்பார், அந்த காலத்தில் ஒரு புலவர். அது மாதிரி இந்த காலத்தில் உள்ளவரும் இருக்காரு. அதுதான் நம்ம கலக்கல் அண்ணன் இமான் அண்ணாச்சி. நானும் இமான் அண்ணாச்சி நடிச்சிருந்தோம். ஒரு பல மாசங்களுக்கு எடுத்து பார்க்குறோம். அப்போ கூட அவர் சொன்னார், தம்பி நீங்கள் தானே என் கூட நடித்த அந்த ஹீரோ கூட வருவீங்க, பைக்கில் ஹீரோ இங்கே உட்காந்துருப்பா, நீங்கள் மேலே உட்காந்துருப்பீங்களே அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தாரு. அந்த கலக்கல் அண்ணாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து அநேகமாக அடுத்த மாதம் திரைக்கு வந்துடும். சிறியவர் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமாக கபிள்ஸ், மேரேஜ் ஆன கபிள்ஸ் பாருங்கள். இந்த கதை இந்த கால ட்ரெண்டிங்க்கு உபயோகமான ஒரு கதையாக இருக்குது. இது வரைக்கும் அழகாக எனக்கு இதை கேட்டுக்கிட்டு வந்த உங்களுக்கும், எங்களுடைய அந்த கலைஞர்களை பூரா வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ஒளிப்பதிவாளர்கள் அவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், முக்கியமாக ரசிகர்களுக்கும் என்னுடைய கரகோஷமான ஒரு இதயங்களான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் கவிதா குப்புசாமி. ஒரு பெண்களுடைய திருமண வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சூழலா சொல்லியிருக்காரு. பெண்கள்னாவே திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அந்த பெண் எவ்வளவு திருமணமாகி போய் கஷ்டப்படுறாங்கிறத, வலிகளையும் வேதனைகளும் உணர்வுகளையும் பாடலா சொல்லியிருக்கேன். திசை எங்கும் கையவர் கூட்டம் அப்படி ஒரு பாடலை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கேன். அந்த பெண் எப்படி அந்த சூழல்ல என்ன முடிவெடுக்கணுங்கிற ஒரு நிகழ்வை ஒரு கதைக்களமா பாடல்லையே சொல்லியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது. அப்படி ஒரு சூழலுக்கு வித்தியாசமா, ஏன்னா டூயட் எழுதியிருக்கேன், மெலடி, சோகம் இப்படி எல்லாம் கலந்து கொடுத்தது இது எனக்கு எழுத ஒரு வித்தியாசமான பாடலா இருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த பகவதி பாலா சாருக்கு, இயக்குனர் பகவதி பாலா சாருக்கு நன்றி. தயாரிப்பாளர் ரதி தேவி, செல்வகுமார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வேலூர் கோகுல்ராஜன் ஆக்டரு. சிவசம்போன்ற படம் வந்து ஒரு ரசிகர் பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க, காமெடி ரசிகர் பட்டாளம். இந்த படம் வெற்றி பெற மென்மேலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக பகவதி பாலா சாரோடைய இமேஜ் வந்து இன்னும் உயரும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அதிக படங்களை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன், மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராதாஸ்ரீ. நான் தர்மபுரியிலேருந்து வந்திருக்கேன். செம்போ சிவசம்போ ஆடியோ லான்ச் இன்னைக்கு, அது பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆஃபியா இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே. இதே போல் நம்ம பகவதி பாலா குருநாதர் சார் வந்து இதே மாதிரி நிறைய மூவி எடுக்கணும், நிறைய படங்கள் எடுத்து நல்ல வெற்றிகரமாக வரணும். இதோட இன்னும் பெரிய பெரிய லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். அது எல்லாத்தோட ஒரு முக்கியமான குட் நியூஸ், இன்னைக்கு தலைமை ஆசிரியர் வீர தலைமுறையில் தலைமை ஆசிரியராக இருக்கார். இந்த படத்துடைய திரைப்படத்தில் அவர் ஒரு நடிகராக, ஒரு கேமராமேனாக, ஒரு டைரக்டராக இருக்கார். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அனைவரும் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார், நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் சேலம் சதாசிவம். நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா வீர தலைமுறை பத்திரிகையில் பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, சிவசம்போ படம் ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம். மிகப்பெரிய அந்த படம் வெற்றி அடையன்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர் பகவதி பாலா அண்ணார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வரி. இந்த திரைப்படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. அனைவரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். பகவதி பாலா சார் தான் டைரக்டரு. அவர் எல்லா படங்களும் நல்லபடியாக தான் எடுத்துட்டு இருக்காரு. நிறைய படங்கள் எடுக்கிறாரு. நிறைய ஏழப்பட்ட மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால மக்கள் எல்லாருமே வந்து யூடியூப்ல பார்க்காதீங்க, தயவு செஞ்சு யூடியூப்ல பார்க்காதீங்க, செல்லுல பார்க்காதீங்க, தேட்டர்ல வந்து பாருங்க. தேட்டர்ல வந்து பார்த்தா அவருக்கு பகவதி பாலா சாருக்கும் இந்த குழுவினருக்கு அத்தனை பேருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அனைவரும் சப்போர்ட் கொடுங்க. பொதுமக்கள் அனைவரும் சப்போர்ட் கொடுங்க. எல்லாம் பெரிய பெரிய படங்களுக்காக சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டைரக்டருக்கு கொஞ்சம் வளர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த வாய்ப்பை எல்லா மக்களும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா இவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. பகவதி பாலா சார் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அந்த படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவரை கொஞ்சம்
சொல்லி கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தோம்னா அவர் லெவலுக்கு அவர் பெரிய லெவலில் வருவார். பெரிய லெவலில் வந்தால் எல்லா புதுமுகங்களையும் அவர் அறிமுகப்படுத்துவார். எல்லா மக்களும் யாருமே அறிமுகம் இல்லாதவங்கள கூட அறிமுகப்படுத்தி ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. வாய்ப்பு கொடுத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சம் நல்ல லெவலில் தூக்கி விடுவார். தயவு செஞ்சு அனைவரும் கொஞ்சம் தேட்டரில் போய் பாருங்கள், மக்கள் அனைவரும் போய் பாருங்கள். ஏன்னா நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நிறைய நல்லபடியாக நல்ல சாங் இருக்குது, நல்ல படம் கதைகள்லாம் நல்லபடியாக எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாரும் போய் பாருங்கள். இன்றைக்கி பகவதி பாலா சாருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய நன்மை மனதார வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஸ்லியா மேரி. நான் சவுடு படத்தில் ஒரு பாட்டில் நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு தந்த ஜெயதன் சாருக்கும் பகவதி பாலா சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. அந்த படத்தை வந்து வர 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரும் வந்து அந்த படத்தை தேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. சிவசம்போ படத்தினுடைய டைரக்டர் பகவதி பாலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். பகவதி பாலாவை பொறுத்தவரையும் படங்களை வந்து அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு இருப்பார், திறமையாக எடுப்பார். படங்களில் வந்து தொய்வு இல்லாமல் பண்ணிவிடுவார். எந்த படம் வந்தாலும். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். படம் வெற்றி பெற நல்வாழ்த்துகள். மேலும் மேலும் அவர் வெற்றி பெறணும். நன்றி. ஹாய் ஹால். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவசம்போ ஆடியோ லான்ச்சில் தான். இது எல்லா ஃபேமிலிஸ் பார்க்குற மூவிஸ். கரெக்டாக எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள். சிவசம்போ டீம் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். எங்களுடைய அன்பான இயக்குனர் திரு டாக்டர் பகவதி பாலா அவர்களுடைய இனிய பிறந்த நாள். முதற்கண் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய பிறந்தநாள் விழாவை ஒட்டி எங்களுடைய இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு அனைத்தையும் கையாண்டு ஒரு அருமையான திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். படத்தினுடைய பெயர் சிவசம்போ. அதனுடைய பாடல் வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு முத்தாய்ப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. படம் மிக அருமையாக வந்திருக்கிறது. பாடல்களும் மிக இனிமையாக இருக்கிறது. திரைப்பட துறையை சார்ந்த நண்பர்களுக்கு, திரைப்பட ரசிகர்களுக்கு நான் இந்த நிகழ்வின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்றால், இந்த திரைப்படத்தை திரையிலே, அதாவது தியேட்டர்களிலே சென்று இந்த படத்திற்கு உங்களுடைய பொன்னான ஆதரவை வழங்கி, அதாவது சிறிய முதலீட்டு அளவில் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களிலே முத்தாய்ப்பான திரைப்படங்களை எல்லாம் எடுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களது இயக்குனர் திரு டாக்டர் பகவதி பாலா அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. என் பேர் தௌலத்து. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். பகவதி பாலா சார் வந்து எனக்கு சிவசம்பூவில் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட இன்னைக்கு ரொம்ப என்னன்னா, அவருடைய இன்னைக்கு பிறந்தநாள். ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா எல்லாம் வெற்றி பெற கேட்டுக்கிறேன். இந்த படம் சிவசம்போ ஒரு நல்ல கமர்ஷியல் படம். இதை எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பாருங்க. இதில் நட்ராஜன்ட்டு ஒரு புது ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஆனால் புது ஹீரோ மாதிரியே இருக்காது. அவர் வந்து அந்த அளவுக்கு டைரக்டர் பகவதி பாலா ரிகர்சல் பண்ணி 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 நடிக்க வச்சு பிரமாதமாக அவர் நடிக்க வச்சு எடுத்திருக்கு. டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு புது கதையை பண்ணியிருக்காரு. இந்த படம் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. இது கண்டிப்பாக வெற்றி அடையும். இதில் நானும் ஒரு வில்லன் கேரக்ட் பண்ணியிருக்கேன். பகவதி பாலா சாருக்கு நன்றியை தெரியப்படுத்துகிறேன். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. செந்தில் சார் அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட், அண்ணாச்சி அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இது வந்து பேஸ் படம் மாதிரி இருக்காது. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம். கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பகவதி பாலா சாருக்கு சிவசம்போவா சிவசம்போவுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த காரணம் என்னென்னா, நாடோடி படத்தில் உள்ள டைட்டில் தான் சிவசம்போ. அந்த படம் எப்படி பெரிய ஹிட் ஆச்சோ அந்தமாரி இந்த சிவசம்போ மிகப்பெரிய ஹிட் ஆகணும். வா பாலா, வா வா, சும்மா வா. அதான் நாடோடி மாரி படம் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தான். ஆமாம், ஏன்னா நாடோடியில் அந்த சிவசம்போ தான் படம் ஃபுல்லாக ஓடிச்சு. அந்த டைட்டிலே இப்போ வச்சதுனால ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுப்பா. 2 புடிச்சன பக்கத்தில் இருக்காங்க. நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணிடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணன். நான் சவுடு படத்தோட தயாரிப்பாளர்.
அதில் ஹீரோ வில்லனாகவும் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் 2 பாட்டும் பாடியிருக்கேன். இந்த என்னோட படத்தோட ஹீரோ அவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண படம் இந்த சிவசம்போ. இதில் லீடிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்காங்க. கார்த்திக், செந்தில் சார், அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். இதில் புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. பகவதி பாலா சார் தான் ஹீரோ வில்லனா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட வில்லனா நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா நான் தான் வில்லனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பகவதி பாலா சாரே நிற்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஸ்க்ரீன் பிளே, கேமரா எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட டைரக்டரும் அவர் தான். இவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படம் வெற்றி அடைய எல்லாரோட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும். ஹாய், ஐ எம் சோபிகா. நான் வந்து சவுடு மூவியில் வில்லி ரோல் பண்ணியிருக்கேன். தென் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ஸோ பகவதி பாலா சாருக்கு இன்றைக்கி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவங்க வந்து சவுடு படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காங்க. சிவசம்பா படத்தில் வில்லன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவசம்பா படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது. பட் அந்த நேரம் நான் வேறு ஒரு மூவியில் பிஸியாக இருந்தனால என்னால் வர முடியல. பட் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய நான் மனதார வாழ்த்துக்கிறேன். பட் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிவசம்போ படத்துடைய ஆடியோ ரிலீஸ் வந்து நடந்துட்டுருக்கு. பிரசாத் லேபில் நடந்துட்டுருக்கு. இந்த விழாவுக்கு அன்போடு அழைத்த பகவதி பாலா டைரக்டர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவசம்போ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி.